Hello everyone, welcome back to our channel Elite Trendy Fashion. Fashion உங்களுக்கு ரொம்ப பேஷனா அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்காக. அண்ட் இந்த வீடியோவில் saree டு ட்ரெஸ் கன்வர்ஷன் தான் பார்க்க போகிறோம். நான் சொன்ன மாதிரி நிறைய saree டு ட்ரெஸ் கன்வர்ஷன் நம்ம இது வரைக்கும் 100+ கிளைண்ட்ஸ்க்கு பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அதெல்லாம் வீடியோவாக பதிவு பண்ணுறதுக்கு இப்போ தான் நேரம் கிடச்சிருக்கு. ஸோ அதனால இனிமேல் நான் பண்ணுற ஒவ்வொரு saree டு ட்ரெஸ் கன்வர்ஷன் எல்லாமே ஒரு வீடியோவாகவே உங்களுக்கு எடுத்து போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். உங்ககிட்ட எப்படிலாம் சாரீஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும்னு சில ஐடியாஸ் கிடைக்கும். அண்ட் இந்த வீடியோவில் நான் ஒரு 3 ட்ரெஸ் நான் காமிக்கிறேன். 3 சாரீஸுமே ஒரே கிளைண்ட்டுக்கு நாங்கள் பண்ணது தான். பட் அவங்க சாரியில் எப்படி இருந்தது அப்படின்னா பிளெயின் சாரீ கிடையாது. ஒரு பிளெயின் சாரியில் கீழே பார்டர் வித் பல்லு வித் எம்ப்ராய்டரி, ஸோ அந்த மாதிரி இருந்தது. ஸோ 3 சாரியில் எப்படி நம்ம வந்து ஒன்று ட்ரெஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம ஒன்றுலாம் பண்ணலாம். அண்ட் பிஃபோர் கெட் இன்டு த வீடியோ, இந்த நான் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் வந்து நம்ம எலைட் ட்ரெண்டி ஃபேஷனில் டிசைன் பண்ணது. இட் இஸ் அ கஸ்டமைஸ்டு ட்ரெஸ். இது வந்து டாப் மட்டும் ₹950க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம். ரெடிமேட் சைஸஸ்க்கும் பண்ணலாம், இல்லை உங்களுடைய பிரத்யேக மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் எனக்கு சென்ட் பண்ணாலும் அதுலேயும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9655975243 நம்பருக்கு நீங்கள் பிங்க் பண்ணலாம். நவ் கம்மிங் பேக் டு த டாபிக், saree டு ட்ரெஸ் கன்வர்ஷன். அது நான் ஃபஸ்ட்டு காமிக்க போகிறது இந்த ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து ஒரு saree. எப்படின்னா மேலே ஃபுல்லும் உங்களுக்கு பிளெயினாக இருந்தது, கீழே இந்த மாதிரி எலிஃபண்ட் வச்ச பார்டர் இருந்தது. த்ரூ அவுட் த saree இதுதான். ஸோ இதுக்கு வந்து உள்முந்தி தனியாவோ இல்லை பல்லு தனியாவோ எதுவுமே கிடையாது. ஃபுல் saree இந்த இதுதான். ஸோ மேலே பிளெயினாக இருக்கும், கீழே எலிஃபண்ட் இருக்கும். ஸோ அப்போ என்ன நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா, யோக் பார்ட்டுக்கு நம்ம ஏதாவது ஒரு டிசைன் கொடுக்கணும், பிளெயினாக கொடுத்துடக்கூடாது அப்படின்றதுனால இந்த எலிஃபண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த பார்டரை எடுத்து நம்ம 2 பார்டரை அட்டாச் பண்ணி ஸோ ஃப்ரண்ட் யோக்குக்கு மட்டும் இந்த எலிஃபண்ட் கொடுத்துட்டோம். ஸோ அதனால தான் இந்த கலர் வேரியேஷன் நம்மளால் இங்கே காட்ட முடியுது. அண்ட் கீழே வந்து எலிஃபண்ட் பார்டர் நம்ம கொடுத்து தான் ஆகணும் இல்லையா, ஸோ அதுக்காண்டி தான் இங்கே ஃபுல்லும் நம்ம ப்ளீட் வச்சு இது பண்ணியாச்சு. ஸோ ஒரு 5.5 மீட்டர் சாரியில் கீழே மட்டுமே ஒரு 4 மீட்ரு, இது ஒரு 1 மீட்டரு. இந்த பார்டர் கட் பண்ணுறப்ப ரிமைனிங் சாரீஸ் வேஸ்ட் தான் ஆகும். ஸோ அது ஒன்றும் நம்ம பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி இவங்க சைஸுக்கு நம்மளால இந்த 3/4 ஸ்லீவ் கொண்டு வர முடிஞ்சது. இதை விட பெரிய சைஸாக XXL 4XLனாலும் நம்ம தாராளமாக பண்ணலாம். பட் இந்த அளவுக்கு துணி மிஞ்சுமா, அந்த துணியில் இந்த கை தைக்க முடியுமா அப்படிங்கிறது டவுட்டு. பட் ஷார்ட் ஸ்லீவ் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ ஒரு அப் டு சைஸ் 40 or 42 வரைக்கும் இந்த மாதிரி ஒரு யோக் வச்சு ஃபுல் ப்ளீட் எடுத்து கீழே ஃபுல்லும் எலிஃபண்ட் டிசைன்ஸ் கொடுத்து நம்ம வந்து சூப்பரான ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணலாம். பட் இது வந்து கொஞ்சம் சீத்ரூவான சாரீ. இது ஒரு நார்மல் பூனம் சாரீ. பட் இதுக்கு வந்து லைனிங்னா சாட்டின் கொடுத்துருக்கேன். அப்போது சாட்டின் அப்படின்னா இந்த ஒரு ஷைனிங் இருக்கு இல்லையா, இந்த ஷைனிங் உங்களுக்கு இதில் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு சன்லைட்டில் வெளியே போகிறப்போ அந்த பூனம் சாரீ வந்து அந்த லைட்டிங்க்கு ரிஃப்ளெக்ட் ஆகுறப்போ அது இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து ஒரு நீட்டான ஒரு ட்ரெஸ்ஸாக இருக்கும். இது ஒரு நார்மலாக வீட்டில் கட்டுற புடவை, அது எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ட்ரெஸ்ஸாக மேக் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் சாரீ கன்வர்ஷன். அண்ட் நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ராட் நெக் வச்சு பேக்கில் ரோப் வச்சு ஸோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். நீ அடுத்த சாரீ எதுனா இந்த ட்ரெஸ் தான். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஜார்ஜெட் சாரீ. பட் இது எப்படி எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்தது அப்படின்னா, கீழே ஃபுல்லும் உங்களுக்கு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி கொடுத்துட்டாங்க. அப்போ நமக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக வேணும், இதை கட் பண்ண முடியாது. இதுக்கு ஒரே வாய்ப்பு இந்த மாதிரி ப்ளீட் எடுத்து போடுறது தான். அண்ட் யோக் எதில் பண்ணியிருக்கோம்னா பல்லுவில் பண்ணியிருக்கோம். பல்லுவில் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டான எம்ப்ராய்டரி மட்டும் இருந்தது. நான் சாரீ ஓப்பன் பண்ணுறப்போ வீடியோ எடுக்கலாம், ஸோ சாரி. அதை காமிச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்னா இன்னும் பெட்டராக புரிஞ்சிருக்கும். பட் இது வந்து பல்லுவில் இருக்கிறது 2 போர்ஷனை ஜாயின் பண்ணி இப்படி யோக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த டிசைனாக ஃப்ரண்ட் போர்ஷன் நம்மளால் பண்ண முடிஞ்சது. அண்ட் கீழே வந்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக இந்த டிசைன் ஃபுல்லும் வர மாதிரி நம்மளால் பண்ண முடிஞ்சிருக்கு. அண்ட் அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக 3/4 கேட்டதுனால அப்படியே அந்த ரிமைனிங் போர்ஷன் ஆஃப் அந்த சாரியில் வந்து அங்கங்கே எம்ப்ராய்டரி இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் பல்லுவில் இருந்தது. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து பார்டர் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம். இது ஆக்சுவலி பார்டர் இவ்வளோ பெருசாக இருந்தது. ஸோ இந்த பெருசு பார்டர் கொடுத்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி அந்த பார்டரை கம்மி பண்ணி எது டீசென்ட் லுக் இருக்குமோ மேக்ஸிமம் நான் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அந்த பார்டரை கட் பண்ணிவிட்டு நம்ம இது மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஒரு சாதாரண ஜார்ஜெட் புடவை. அவங்க வந்து சாரியே கட்ட மாட்டேறேன், நிறைய சாரீஸ் இருக்குன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸாக பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் இனிமேல் அடுத்து ஃபுல்லுமே நான் சாரீ காமிச்சு உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பெட்டராக புரியும்.
ஸோ இந்த saree எப்படி இருக்கு அப்படின்ட்டு எனக்கு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு saree டு ட்ரெஸ் கன்வர்ஷன் பார்க்க போறோம். இது மூணுல எது பெட்டரா இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ட்ரெஸ் தான் ஒரு வைப்ரண்டான ஆரஞ்சு கலர் saree. அந்த சாரியில வந்து இந்த மாதிரி ஒரு நெக் பேட்டர்ன் வச்சு பண்ணியிருக்கோம். இதுல எப்படி எது யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, saree போர்ஷன் ஃபுல்லும் இப்படி கீழே எம்ப்ராய்டரி வித் பார்டர்ஸ் இருக்கு. அதே மாதிரி இந்த டிசைன் வந்தாதான் இந்த கிராண்ட் லுக் இருக்கும். இந்த டிசைன் எடுத்துட்டோம்னா அந்த கிராண்ட் லுக் போயிடும். ஸோ அதனால எந்த டிசைனும் வீணாக்க கூடாது. சாரியில் இருக்கிற பல்லு ஃபுல் saree எல்லாமே நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு கிராண்டான ஒரு ட்ரெஸ்ஸாக கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பல்லுவை அப்படியே நாங்கள் ஸ்லீவில் கொடுத்துட்டோம். ஏன்னா இது யோக்கில் வச்சோம்னா இன்னும் ஜிகு 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 தக தக தகன்னு இன்னும் இல்லையா, அதனால ஓவராக இருந்தாலும் அது நல்லா இருக்காது, டீசென்ட் லுக் இருக்காது. அதனால இதை வந்து நாங்கள் ஸ்லீவுக்கு கொடுத்துட்டோம். பார்டரை ரிமூவ் பண்ணி இதில் பார்டர் பதிச்சாச்சு. ஸோ இப்போ ஸ்லீவ் வந்து ஒரு விசிபிலிட்டியான ஒரு ஏரியா நம்மளுடைய ஸ்லீவ், அதுக்கு இந்த மாடல் கொடுத்தாச்சு. அண்ட் ரிமைனிங் சாரியை ஒரு 4 மீட்டர் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக ப்ளீட் எடுத்து சின்ன சின்ன ப்ளீட் எடுத்து பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க வந்து டம்மி தெரியக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கன்சர்னில் இருந்தாங்க. அதனால இந்த மாதிரி பண்ணியாச்சு. ஓகே, இப்போ யோக்கில் ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா, அப்போ என்னன்னா இந்த பார்டர் தான் எக்ஸஸாகவே இருந்தது. இப்போ நம்ம யோக்குக்கு ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்காக இந்த பார்டர் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். பார்டரை வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்க்க அங்கிரக்கா ஸ்டைல் மாதிரி இருக்கும், பட் நாட் அன் அங்கிரக்கா ஸ்டைல். ஜஸ்ட் பார்டரை மட்டும் இந்த மாதிரி பேட்ச் பண்ணியிருக்கோம். இங்கே சின்ன பார்டராக வச்சுருக்கோம். ஸோ இந்த பார்டர் டிஃப்ரென்ஷியேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஜரி வச்சு கொடுத்துருக்குது. ஸோ இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ். சாரியாக இருக்கிறப்போ கூட இந்த லுக் இருக்காது, பட் ஒரு ட்ரெஸ்ஸாக கன்வெர்ட் பண்ணுறப்போ ஒரு கிராண்ட் லுக் நம்மளால கொண்டு வர முடியும். ஸோ இது வந்து 3வது சாரியிலேருந்து பண்ணது. இந்த 3 ட்ரெஸ்ஸில் எது அழகாக இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ தட் நம்ம சப்ஸ்கிரைபரோட டேஸ்ட் என்ன அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரி டு ட்ரெஸ் கன்வர்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்ககிட்ட நிறைய சாரீஸ் இருக்குது, வார்ட்ரோபை திறந்தா முதன்னு இருக்குது, அது என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சூப்பர் ட்ரெஸ்ஸாக நம்ம பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமும் நிறையா மாடல்ஸ் நான் போடுவேன். அண்ட் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் எலைட் ட்ரெண்டி ஃபேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதுலேயும் நிறையா ரீல்ஸாக நீங்கள் நிறையா ட்ரெஸ்ஸஸ் பார்க்கலாம். நம்மளுடைய ஓன் பிராண்ட் கலெக்ஷன்ஸும் நிறையா ட்ரெஸ் இருக்குது. அண்ட் இப்போ நான் போட்டிருக்கிறது நம்மளுடைய பிராண்ட் ட்ரெஸ்ஸஸ் தான். 950 rupees. இது ஒரு கலம்காரி ஸ்லீவில், அண்ட் இது வந்து பிளைன் பிளாக்ல. இதே மாதிரி பெப்சி ப்ளூ கலரும் இருக்குது. 2 டாப் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் நம்ம இன்ஸ்டாவில் பார்க்கலாம். அண்ட் நம்மளுடைய கேட்லாக் இருக்குது. வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்கள், நம்ம கேட்லாக் ஷேர் பண்ணுவேன், நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் எல்லாரையும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். Until this is Sangeeta saying bye-bye.